தோழர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டாலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்லை. என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் என்னுடைய நன்றிகளும். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மக்களே, நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்காங்க? மேடம், இது இந்த ஜென்சி தலைமுறையை அட்ராக்ட் பண்றதுக்காக இங்கிலீஷ் தமிழ் கலந்த அறிக்கை அது சொல்ல வந்த நினைச்சீங்களா? அந்த காமெடி எல்லாம் கிடையாது. இங்க பாருங்க, எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்து என்ன பேசிட்டு இருக்காங்க வந்துகிட்டு. எப்பா நியூஸ் பேப்பர் வாங்குறது இல்லையா? ஏன்டா நியூஸ் பேப்பர் வாங்குங்கப்பா. அடுத்து இந்த ரியாலிட்டியை மறந்துட்டு இந்த ரீல்ஸ் போடுறது அது சொல்ல வந்தீங்களா? அந்த காமெடியும் கிடையாது. நீயா அச்சோ வலியக்க வந்து மாட்டிக்கிட்டானே. இது சீரியஸா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. முன்னெல்லாம் சட்டசபையில யார் பேசினா நமக்கு என்ன, யார் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்னன்னு இருந்த கூட்டம்லாம் இப்ப சட்டசபையில என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்கன்றது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்காரு. இது சட்டசபைப்பா. சட்டசபை லைவ். எவனாவது காலையில ஐபிஎல் லைவ் போடுவானா? லைவ் போடுறல அந்த லைவ் தான் பாத்துட்டு இருக்கேன். சட்டசபையில என்ன பேசுறாங்க இவங்க வந்து பேசுறாங்க. தமிழ்நாட்டுல 224 தொகுதி இருக்காம்பா. அதுல மினிஸ்டர் இருப்பாங்களா 234 பேர். இப்படி உட்கார்ந்து இவங்க சொல்லுவாங்களா? கவனிச்சீங்களா? திமுக ஸ்டைல்லயே சொல்லணும்னா ரீல்ஸ் போட்ட கூட்டம்லாம் இப்ப நியூஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. வேலை பாக்குறாங்க, இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. இந்த ஏய் லைவ் விட்டு வெளியே வாங்கடா. அதுல நமக்கு சந்தோஷம் தான், பெருமை தான். டேட்டா எடுத்து நோட் பண்ணி வைக்க போறேன். எதுக்கு டேட்டா? அது நான் எடுத்து வைப்பேன். ஏய் அதெல்லாம் எடுக்க வேண்டிய எடுப்பாங்க. நீங்க எதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்க? நீங்க நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ், நம்ம பெண்கள் எல்லாம் அந்த அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு அப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதுல எங்களுக்கு இதெல்லாம் யாரால நடந்திருக்கின்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல, அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்படிப்பட்ட நம்ம தெய்வங்களை, இப்படிப்பட்ட நம்ம மக்களை தற்குறின்றது நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் காஞ்சிபுரத்துல சொன்னதை தான் இங்க நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க, இன்னமும் ஆக்க போறாங்க. அன்னைக்கு நான் சொன்னப்போ சிரிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ? உண்மையை சொன்னாதான் அந்த கூட்டத்துக்கு கசக்குமே. நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. உண்மையிலே நீங்க மக்கள் மனசை புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்படி மக்களை தப்பாவே பேசியிருக்க மாட்டீங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ, மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. இங்கே எக்ஸ்கியூஸ் மீ. அடுத்து ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. எப்போ இந்த தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக தூர்த்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசுற மறந்துட மாட்டோம். போவோம் என்ன பண்ணிடுவானுங்க? இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு. ஜோடியா எங்கடா உட்கார விட்ட? இப்படி நொந்து போய் உட்கார்ந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூடுல இருக்காயின்னு அர்த்தமா? ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடு என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா.
ரைட்டு ஆள விட்றோம்